திமுக குடும்ப உறுப்பினர்களை விட கருணாநிதி குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருவரும் கிளப்பும் பஞ்சாயத்துகளின் எண்ணிக்கைதான் அதிகம். தலைமையை பிடிக்க ஒவ்வொருவரும் தீட்டும் திட்டங்கள், அதை தடுக்க போடப்படும் திட்டங்கள் என்று ஒரே த்ரில்லர் படம் போல்தான் இருக்கிறது. பேரறிஞர் அண்ணா மறைவிற்கு பிறகு முக்கிய தலைவர்கள் லிஸ்டில் கடைசி இடத்தில் இருந்த கருணாநிதி தலைவர் பதவியை அடைந்தது ஒரு த்ரில்லர் படம் என்றால், கருணாநிதிக்கு பிறகு அழகிரியை ஓரம் கட்டிவிட்டு ஸ்டாலின் தலைவர் பதவியை பிடித்தது இன்னொரு மாஸ்டர் மைண்ட் திரைக்கதை. இதற்கிடையே மாறன் சகோதரர்களை ஒதுக்கி தங்கள் குடும்பத்தை மட்டுமே முன்னிறுத்த கருணாநிதி மற்றும் ஸ்டாலின் சேர்ந்து செய்த செயல்கள் எல்லாம் வரலாற்றில் எழுத வேண்டியவை. அதே பாணியை இப்பொழுது கடைபிடிக்கிறார் ஸ்டாலின். தன் தலைமகன் உதயநிதியை முன்னிலைப்படுத்த தன் உடன் பிறந்த சகோதரி கனிமொழியை புறக்கணிக்கிறார். உதயநிதிக்கு பட்டாபிஷேகம் நடந்தால் கனிமொழி பஞ்சாயத்தை கூட்டுவார் என்று பதட்டத்தில் இருந்த ஸ்டாலின் அவரை சமாதானம் செய்யவும் இந்த உண்மை வெளியே தெரியக்கூடாது என்பதற்காகவும் தான் திமுக இளைஞரணி மாநாட்டில் கனிமொழியை வைத்து கொடியேற்ற வைத்த நாடகத்தை அரங்கேற்றினார். ஆனால் அதுவும் அவருக்கு எதிராகவே திரும்பிவிட்டது. அந்த மாநாட்டில் பேசிய கனிமொழி திமுகவின் மாநாட்டில் கொடியேற்றிய அண்ணா, கருணாநிதி, ஸ்டாலின் உள்ளிட்டோர் பிற்காலத்தில் திமுகவின் தலைமை பதவியை அலங்கரித்தார்கள். தற்போது அந்த வரிசையில் தானும் கொடியேற்றுகின்றேன் என்று சொன்னதும் ஸ்டாலின் குடும்பத்திற்கே தூக்கி வாரி போட்டிருக்கிறது. இதே சேலத்திலே தான் தலைவர் கலைஞர் அவர்கள் இங்கே நடந்த மாநில மாநாட்டிலே 1997 நம்முடைய கழகத்தின் கொடியை ஏற்றினார்கள். 2004 அண்ணன் வீரபாண்டியார் அவர்கள் நடத்திய அந்த மாநாட்டிலே நம்முடைய அண்ணன் தளபதி அவர்கள் அந்த மாநாட்டு கொடியை ஏற்றினார்கள். அந்த சேலத்திலே இன்று நம்முடைய கழக இருவண்ண கொடியை ஏற்றக்கூடிய வாய்ப்பை, அதுவும் சேலம் என்றாலே அதன் அடையாளமாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் அடையாளமாக இருக்கக்கூடிய வீரபாண்டியார் அவர்களுடைய பேரிலே உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கொடி மேடையிலே நின்று அந்த கொடியை ஏற்றக்கூடிய வாய்ப்பு கிடைத்ததை நினைத்து பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அடேப்பா, இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே என்று தலையில் அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். தனக்கு கிடைத்த கேப்பை சட்டென பிடித்துக் கொண்டு ஒட்டுமொத்த ஸ்டாலின் குடும்பத்தையே கதிகலங்க வைத்திருக்கிறார் கனிமொழி. ஆக எப்போது உதயநிதியை தலைமை பதவிக்கு கொண்டு வர நினைத்தாலும் அங்கே நான் இருக்கிறேன், பஞ்சாயத்தை கூட்ட என்று சொல்லாமல் சொல்லியிருக்கிறார் கனிமொழி. திமுகவின் அடுத்த தலைவர் பதவியை அலங்கரிக்க ஆசைப்படுகிறாரா? அதைத்தான் சூசகமாக சொல்லிவிட்டாரா கனிமொழி என்ற பேச்சுத்தான் அதிகரிக்கிறதே ஒழிய திமுகவின் இளைஞரணி மாநாடு பற்றிய பேச்சுக்கள் எதுவும் இல்லை என்பதுதான் இங்கு ஹைலைட். நியூஸ் டே செய்திகளுக்காக இணையாசிரியர் மனோஜ்குமார் கோபாலன்.